கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கேட்ட வசனத்தில் ஒரு அவசர தன்மையை காண முடிகிறது. இது பரலோக தேவனிடத்திலிருந்து துரிதமாய் வருகிற அவசர செய்தியாயும் ஒரு எச்சரிக்கை வசனமாயும் அபாய சங்கு போலவும் முழங்குகிறது. 1990ஆம் ஆண்டு குவைத் தேசத்தை பிடிப்பதற்கு சதாம் ஹுசைனின் இராணுவ வீரர்கள் லட்சமாக ஈராக் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அது நள்ளிரவு நேரமாயும் யாரும் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலையாயும் இருந்தது. ஈராக் தேசத்தின் இராணுவம் வருகிறதை குவைத் அறியவில்லை. ஆனால் அமெரிக்கா தேசம் அதை அறிந்ததால் குவைத் ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவசரமான செய்தி அனுப்பினார்கள். அவர் உடனடியாக தப்பி சவுதி அரேபியாவுக்கு சென்றுவிட வேண்டும் என்பதையும், எந்த பாதையில் எப்படி போக வேண்டும் என்பதையும் அவசரமான செய்தியாக அனுப்பினார்கள். செய்தியை அறிந்த ராஜா தன்னுடைய குடும்பத்தினரோடு ஹெலிகாப்டரில் பறந்தார். மற்றவர்கள் காரில் தப்பி சென்றார்கள். ஆனால் பட்டத்து இளவரசனோ மெய் மறந்து தூங்கிக் கொண்டிருந்தான். இரவில் நீண்ட நேரம் குடித்து வெறித்து நடனமாடி விருந்துண்டு வந்திருந்த அவன் எந்த அவசர செய்திக்கும் செவி சாய்க்கவில்லை. அபாய சங்குகள் ஒலிக்கிற சத்தங்கள் எல்லாம் அவன் காதிலே கேட்கவில்லை. ஆகவே அவன் ஒருவன் மாத்திரம் ஈராக் படையிடம் சிக்கிக் கொண்டான். பரிதாபமாக துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி மரித்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். சாத்தானை குறித்து சிதறடிக்கிறவன் வருகிறான் என்று எச்சரிக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அவன் மனுஷ கொலை பாதகன், பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமானவன், யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கமாயிருக்கிறான். அவன் தந்திரமான வலு சர்ப்பத்தை போன்றவன். உன்னுடைய அரணை காத்துக்கொள், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்றும் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களின் பலன் வீணாய் போய்விடக் கூடாது. அநேகர் பாவத்தில் வாழ்கிறதினாலே பலனற்றவர்களாகவும் உறுதியற்றவர்களாகவும் தவிக்கிறார்கள். குற்ற மன சாட்சி வாதிக்கும் போது சாத்தானை அவர்களால் நிற்க முடியவில்லை. சிங்கம் போல் தைரியமாய் நிற்க வேண்டிய அவர்கள் நரிகளைப் போல பதுங்குகிறார்கள். கோழைகளைப் போல புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். கம்பீரமாய் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள் கூனி குனிந்து நனைந்த கோழியை போல மாறிவிடுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய பலன் அதிகரிக்கப்படவே ஆக வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஸ்திரப்படுவீர்களாக, கர்த்தரின் பலன் கொள்வீர்களாக. நாம் அவருடைய பலத்தில் நாம் வளரும் போது அவருக்காக யுத்தங்களை நாம் செய்து ஜெயிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்